ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல்ஸில் வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. நோ என்ட்ரி ஒன்லி எக்ஸிட் ஃப்ரம் ஸ்டேஷனா. பைக்கெலாம் வரக்கூடாது, நடந்து வேணால் போய்க்கலான்னு போட்டிருக்காங்க. இதாங்க ரயில்வே ஸ்டேஷன், ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. எப்படி இருக்குன்னு காமிச்சிட போகிறோம். இதாங்க ஆர்பிஎஃப் போஸ்ட்டு ஜெய்ப்பூர். எதுக்கும் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஒரு டிக்கெட் எடுக்கிறாங்களோ என்னதான் ஆன்லைன் இருந்தாலுமே இந்த காலத்தில் நிறையா பேர் வந்து ஆஃப்லைன் டிக்கெட் தான் எடுக்கிறாங்க. இங்கேருந்தெல்லாம் ஆஃப்லைன் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம யூடிஎஸ் ஆப்பில் ஸ்கேன் பண்ணியே உள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. யூடிஎஸ் ஆப், ரயில் ஒன் ஆப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டியதே இல்லை. பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஜெய்ப்பூர் அப்படின்னாலே கோட்டை தான் ஞாபகம் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டை மாதிரியே தான் கட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ஹவுஸ் ஜெய்ப்பூர் எல்லாமே, கார் எல்லாமே ஆர்ஜே தாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, கலைநயமான ராஜஸ்தானில் கஷ்டப்பட்டு கட்டின கோட்டைகளையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க அந்த மாதிரி கட்ட முடியலன்னு சொல்லி கட்டி அதில் பெயிண்டிங்கில் கோட்டை மாதிரி பண்ணிட்டாங்க. பெரிய ஸ்டேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நடைப்பயணிகளுக்கான பாதை அங்கே இருக்குது. ஸ்டோன்ஸ் ரயில்வே ஸ்டேஷனே பயங்கரமான கூட்டமாக தான் இருக்குது. ஸ்பீட் போஸ்ட்டுமே பக்கத்தில் புக்கிங் இருக்குங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ட்ரெயின் போகுது அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சுருக்காங்க. காந்தி தாத்தா வெள்ளத்தடியோட அப்படியே மேலே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இந்த தேர்ட் என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே வந்திருக்கோம். இதாங்க ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் இருக்குது. மட்டையடாவா, ஐயோ பாக்லிக். எதுக்கு நம்ம இங்கிலீஷ் வரப்போ மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஜட் எக்ஸ்பிரஸ், டெக் ஜேபி ஜெய்னக் எக்ஸ்பிரஸ், போபால் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ், நம்ம அஜ்மீர் சப்தாபி பேசஞ்சர், போபால் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஆக்ரா அஜ்மீர் இன்டர்சிட்டி, ராணிகெட் எக்ஸ்பிரஸ், தயோதயா ஜெய்ப்பூர் புனே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, மருஷாகர் எக்ஸ்பிரஸ், ஜேபி. நம்ம போகிற ட்ரெயின் எங்கேன்னு தெரியலையே. நம்ம போகிறத செக் பண்ணி பார்க்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சல்மீருக்கு வந்து போகிறோங்க. ராணிகெட் எக்ஸ்பிரஸ் வழியாக தான் போக முடியும். நமக்கு 10:10 ட்ரெயினுங்க. இப்போ டைம் 9:42 ஆச்சு. ராணிகெட்டு என்னடா இது 10 மணின்னு போட்டிருக்கு. இதில் டைம் வேறையா இருக்கு. ஆன்லைனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற டைமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. போர்டவே பார்த்துக்குவோம். எதுக்கும் உள்ள ஒரு என்கொயரியில் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு 10 to 11 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குங்க. அதில் 2 o'clockனு போட்டிருக்காங்க. தான் சத்யோகா தாங்க என்கொயரி கவுண்டர்ஸ். இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இதாங்க வெயிட்டிங் ஹால். ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் எல்லாமே இங்கேயும் உள்ளே இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனே பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான். செக்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கே தாங்க போனோம். இவர்கிட்ட இங்கே கேட்டு பார்ப்போம். जैसलमेर इस टाइम ट्रेन पूछ लो, टिकट दे देंगे. ट्रेन लेट चल रहा है. लेट वो लोग लेट आ रहा है, उधर पूछो. या ओके. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டுங்க. 12 மணி ஆகுமாமா. அங்கே எதுக்கு என்கொயரியில் கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 12 மணின்னு வெளியே போட்டுருந்துச்சு. எதுக்கும் ஒருக்கா கேட்டுக்கலாங்க. இதனால் ட்ரெயின் லேட்டாக வருதுன்னு தெரில. நம்ம போகிற ட்ரெயின் வந்து டைம் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஜெய்ப்பூர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறப்ப கேட் இருக்குங்க. கேட் வழியாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக லைன் ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறோமோ அந்த மாதிரி தான் பேக்கெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து போகிறாங்க. பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஜெய்ப்பூர்.